ரசம் சாதமும் பருப்பு உசிலியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்த பருப்பு உசிலி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கடலை பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதும் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக வடமாவு பதத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் போல் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சன்னமாக கட் பண்ண அவரைக்காய் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச காய்கறி பீன்ஸ், கொத்தவரங்காய், வாழைப்பூ இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அவரைக்காய் வெந்ததும் இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு உதுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பிலே வச்சுட்டு பருப்பு நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான பருப்பு உசிலி ரெடி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.